மாலுக்கு போகிறதுக்காக தான் நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து கிளம்பணும். நானும் ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஸ்லீப்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி மாலில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். பட் அங்கே வந்து எப்படி இருக்குன்னா, மாடல் பிடிச்சிருந்தா அந்த சைஸில் வந்துட்டு ஒன்றும் இல்லை, அதை விட குட்டியாக இருக்குது. மாடல் பிடிக்கலன்னா கரெக்டாக அந்த சைஸில் வந்துட்டு இருக்குது. என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அங்கேயே இருந்து ரொம்ப நேரம் தேடி தேடி பார்த்தோம். எதுவுமே வந்துட்டு செட் ஆகலை. ஆனால் ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நம்ம நார்மலாக ஒரு ஸ்டோரில் வாங்கினா என்ன ப்ரைஸ் இருக்குமோ சேம் அந்த மாதிரி தான் வந்து இங்கேயுமே இருந்துச்சு. நானும் பொறுமையா நின்று நிதானமா சரி நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு கலெக்ஷனாவது வந்துட்டு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சுத்தி வர ஒண்ணுமே செட் ஆகுற மாதிரியே இல்லை. இதுக்கு மேல நின்னா டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளில வந்து எப்போதும் மாதிரிதான் போயிட்டு ஒரு 10 போட்டோவை எடுத்துட்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டோம். நான் மால்குள்ள போனா பர்ச்சேஸ்லாம் எதுவுமே வச்சுக்கவே மாட்டேன். பிகாஸ் ரீசன் வந்து எல்லாமே ஓவர் ரேட்டா இருக்கும். பட் கடலூர் இது வந்து ஒரு நார்மலான ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். இது வந்துட்டு சிட்டிலாம் கிடையாது. இங்க இருக்கிற ஒரு மால்ல வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் வந்து தாராளமாவே பண்ணலாம். ஏன்னா இங்க வந்து நம்ம வெளியில வந்துட்டு கடையில என்ன விலை விற்குதோ சேம் அதே தான் இங்கேயுமே விற்கிது. நான் வந்துட்டு சும்மா ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தேன். 400-500 வந்துட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அழகழகா வச்சிருந்தாங்க. பட் இதே ட்ரெஸ் வந்துட்டு ஒரு சென்னை மால்ல பார்த்தா ரேட் கண்டிப்பா அங்கே 1000 கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு சிட்டியில இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டும் நார்மலா இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்துட்டு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு.